அண்மை செய்தி நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அண்மை தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? அதில் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை அடுத்து நாடாளுமன்ற வாரியாக தொகுதி வாரியாக அந்த முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே அதிமுக 35 தொகுதிகளில் போட்டியிட்டது. அந்த 35 தொகுதிகளிலும் தோல்வியை அடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் 7 இடங்களில் டெபாசிட்டை இழந்திருந்தது. இந்த நிலையில் வருகின்ற 10ஆம் தேதி முதல் தொகுதி வாரியாக ஏன் இந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், 2026 சட்டமன்ற தேர்தலின் போது நாம் செய்யக்கூடிய என்னென்ன என்பதெல்லாம் அந்த நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தும் விதமாக 10ஆம் தேதி முதல் அவர் வருகின்ற 19ஆம் தேதி வரைக்கும் பல்வேறு மாவட்ட கழக அதாவது நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட கழக கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரையுமே அவர் அழைத்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதை ஒரு அறிக்கையாகவே அவர் வெளியிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.